எங்களோட பேரலல் கிளாஸ்ல வெஜ் டூ கிளாஸ்ல மைக்ரோ போயிட்டு கொண்டிருக்கிறேன். அதோட வந்து எங்களோட ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நாங்க யூனிட் 4 கடைசி பாட்டுக்கு வந்துக்கிறோம். சரியா? ரிவிஷன்ல நாங்க யூனிட் 4 கடைசி பாட்டுக்கு வந்துக்கிறோம். வெஜ் 2ல வந்து மைக்ரோ பயாலஜி போயிட்டு இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு எங்களோட வெஜ் 1ல வந்து மொலிகுலர் பயாலஜி ஆரம்பிக்கும். சரியா? சரி போல நான் இப்ப நாங்க ஆரம்பிப்போம். குயிக்கா நாங்க தியரி பாட்டுக்கு போவோம். சரி கவனிங்க. டியூட் நாங்க வெளியே அனுப்பிடுவோங்க. டியூட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ரெண்டு பார்ட் தான் நிக்குது. மொலிகுலர் பயாலஜிக்கு ரெண்டு ரெண்டு டியூட் தான் நிக்குது. ஒரு டியூட் நான் நினைக்கிறேன் 42 பக்கமும் இப்படி வைக்க போல. மத்த டியூட்டும் 30 சொச்சம் பக்கம் வைக்குது. அவ்வளவுதான். ரெண்டு ரெண்டு டியூட் தான். எங்களுக்கு ஒரு 1.5 months மாதிரி எடுக்கும் இது முடிக்கிறது. சரியா? மொலிகுலர் பயாலஜி ஃபுல்லா முடிக்கிறதுக்கு. அதான் நாங்க போட்டிக்கிற அந்த எசம்ஷன் ஒரு 1.5 months தான் போட்டிக்கிறேன். பட் சில நேரம் அதை விட கூட எடுக்கவும் மேலும். சரியா? நான் பெறலாம் வந்து மைக்ரோபயாலஜி செய்யற சுட்டி எங்களுக்கு அங்கே மொலிக்குல முடிகிறதோட மைக்ரோவும் அங்கே முடிஞ்சாச்சு. அப்ப எங்களுக்கு மிஞ்சிறது ரெண்டே ரெண்டு பாடம் தான். இப்ப தாராளமா எங்களுக்கு கொண்டு போகலாம். ரைட், இப்ப நாங்க ஆரம்பிப்போம். பிள்ளைகள் நாங்க மொலிக்குலர் பயாலஜில அப்படின்னால் எங்களோட பயாலஜி என்று சொல்லி வரக்குள்ள பயாலஜியிலே மிக முக்கியமான பகுதிகள் என்று சொல்றதை விடவும் மிச்சம் பிள்ளைகளுக்கு சந்தேகம் வரக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம் இது. சரியா? மிச்சம் பிள்ளைகளுக்கு சந்தேகம் வரக்கூடிய ஒரு பகுதி. இல்ல இதுல வந்து ஒரு எஸ்ஏ வந்துடுவீங்களே. ரைட்டா? ஆனா இப்ப நாங்க யூனிட் 5 எல்லாம் பாக்குற நேரம் இது அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பகுதி ஒன்று இல்லை. அதிக அளவு கேள்வி வார பகுதின்னு பார்க்கக்குள்ள இப்ப போன முறை யூனிட் 5ல ஒரு 30 மார்க்ஸ் கேள்வி வந்துடுவீங்களே. இதுல மேக்சிமம் ஒரு 10, 15, 12 மார்க்ஸ் மாதிரி தான் கேள்வி வாரம். சரியா? இப்ப கேள்வி வாரண்டு பார்க்கக்குள்ள இது வந்து கேள்வியிட அந்த வரக்கூடிய புள்ளிகளின் அடிப்படையில் இது அவ்வளவு, அதாவது மத்த பாடங்களோட ஒப்பிடக்குள்ள இது அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அந்த விளங்கி எடுத்துக்கொள்ற விஷயத்துல கன்செப்சுவலா நாங்க அதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கொள்றது, ஒவ்வொரு வசனங்களையும் சரியா விளங்கி எடுத்து இதுல சொல்ல வந்திருக்கிற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலதான் இது கொஞ்சம் முக்கியமாகிறது. ஏன்னா மத்த பாடங்களை பொறுத்தவரையில சில பாடங்கள் இருக்கிற பாருங்க ரிசோர்ஸ் புக்கை வாசிச்சாலே விளங்குது. சிலதுகளுக்கு கொஞ்சம் சில சின்ன ஒரு கைடன்ஸ் ஒன்று எங்களுக்கு ஸ்கூல்ல கிடைக்கிற கைடன்ஸை வச்சே விளங்கிக்கலாம். ஆனா இந்த பாடம் வந்து சரியா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஒன்று இருக்கணும். அது நாங்க சொல்றது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். அதை கட்டாயம் நாங்க எங்கட படிச்சு கொடுக்குற ஒருத்தர் நான் படிச்சு தரேன்றாலும் நான் இது விஷயங்களை வந்து நான் ஏதோ ஒரு வகையில அனுபவிச்சுக்கணும் இந்த விஷயத்துல. அப்பதான் எங்களுக்கு சரியா சொல்லி தரலாம். இல்லைன்னா புக்ல உள்ள விஷயத்த சும்மா எங்களுக்கு பற்ற ஒரு விளக்கம் கூட தந்துட்டு போயிட்டுலாம். அந்த மாதிரி பாடம் அல்ல இது. சரியா? இப்ப நாங்க ஆரம்பிப்போம். பாருங்களே, மூலக்கூற்று உயிரியலும் மீளச்சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம் தான் தலைப்பு. இதுல நாங்க ஆரம்பிக்க போறோம். சரிங்க. ரைட். சரி பாருங்க, யூனிட் 7 molecular biology. ரைட், இதுல நான் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஆரம்பிக்கிறேன். இன்ட்ரடக்ஷன்றது வந்து புக்ல இருக்கிற இன்ட்ரடக்ஷன் தான். சரி பாருங்க, உங்களுக்கு தெரியும் நாங்க எடுப்போம் டிஎன்ஏ. சரியா? டிஎன்ஏட ஒரு சிறப்பம்சம் மட்டும் சொல்ல போறேன் நினைப்பேன். சரியா? நிறைய மத்த உங்களுக்கு தெரியும் புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், லிப்பிட்டுகள் இப்படி எல்லாம் இருக்கிறதோட டிஎன்ஏ பத்தி நாங்க இவ்வளவு தூரம் ஒரு தனி பாடத்துல மட்டுமல்ல ரெண்டு பாடங்கள்ல நாங்க டிஎன்ஏடே விஷயங்களை பாக்குறோம். ஒன்று ஜெனடிக்ஸ், இன்னொன்று மொலிகுலர் பயாலஜி. ரெண்டுமே டிஎன்ஏயோட ரிலேட்டடான டிஎன்ஏயோட சம்பந்தப்பட்ட பகுதிகள் தான். இவ்வளவு தூரம் டிஎன்ஏ படிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரதானமா ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லலாம். என்ன தெரியுமா? இன்றைய பாருங்க, புரதங்கள் எடுங்களேன். புரதங்கள் புரதங்கள் எடுத்தீங்கடா, இல்லாட்டி கார்போஹைட்ரேட் எடுங்களே. சரியா? இல்லாட்டி லிப்பிட்டுகள் எடுங்களே. ரைட்டா? இல்லாட்டி ஆர்என்ஏ எடுங்களே. ஆர்என்ஏ உங்களுக்கு தெரியுமா? புரதங்களுக்கு பாருங்க, புரதங்களுக்கு ஒரு புரதம் ஒன்று இருக்குதுன்னா அந்த புரதத்துக்கு அதே மாதிரி ஒரு புரதத்தை உருவாக்கலாம் ஒரு நாள். ஒரு கார்போஹைட்ரேட் ஒன்று இருக்குதுன்னா அந்த கார்போஹைட்ரேட்டுக்கு அந்த கார்போஹைட்ரேட் மாதிரி இன்னொரு கார்போஹைட்ரேட் உருவாக்கல ஒரு நாள். சரியா? லிப்பிட்டுக்கும் அப்படித்தான். லிப்பிட்ட போல ஒரு லிப்பிட்ட உருவாக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா? ஆர்என்ஏ
ஆர்என்ஏக்கும் ஆர்என்ஏ போலவே இன்னொரு ஆர்என்ஏ உருவாக்கல. சரியா? ஆனா நாங்க உங்களுக்கு தெரியும், நாங்க யூனிட் 3ல வச்சு ஒரு விஷயம் மட்டும் படிச்சுட்டு வந்தோம். நாங்க யூனிட் 3ல, சரியா, அதை பத்தி நான் நீங்க சொல்லிட்டு போறேன். என்ன நான் சொல்ல கொள்ள சில நேரம் உங்களுக்கு அந்த சந்தேகம் கொண்டு வரலாம். என்னன்னா நாங்க யூனிட் 3ல நாங்க படிச்சிருக்கிறோம் ஆர்என்ஏ. அதாவது ஆதி காலத்துல ஆர்என்ஏயும் தட்பவெப்படையக்கூடியதா இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், நியூக்ளிக் அமிலங்கள்ல முதலாவது உருவாக்கப்பட்ட ஒரு நியூக்ளிக் அமிலம் தான் ஆர்என்ஏ தான். நாங்க யூனிட் 3ல படிச்சிருக்கிறோம். கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். இந்த மூல முதற்கலத்தின் தோற்றம் நாங்க படிக்கிற நேரத்துல நாங்க ஆர்என்ஏ தான் முதலாவது தோற்றம் பெற்றதா நாங்க படிச்சிருக்கோம். அந்த காலத்துல இருந்த ஆர்என்ஏக்கு பாருங்க, அந்த ஆர்என்ஏ சும்மா ஆர்என்ஏ அல்ல. அந்த காலத்துல இருந்த ஆர்என்ஏ இப்ப இல்ல. சரியா? இன்றைக்கு அந்த ஆர்என்ஏக்குரிய அந்த ஆர்என்ஏ போலவே இன்னொரு ஆர்என்ஏ உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாம போயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல இருந்த ஆர்என்ஏ உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இருந்த ஆர்என்ஏக்கு நொதியமாகவும் செயற்படலாம். சரி, அந்த காலத்துல இருந்த ஆர்என்ஏக்கு நொதியமாகவும் செயற்படலாம். அதே நேரம் இந்த மாதிரி பிறப்புரிமை தகவல்களை சேமிக்கக்கூடிய அந்த பிறப்புரிமை பதார்த்தம் சொல்லுவோமே, அதாவும் இந்த ஆர்என்ஏக்கு செயற்படக்கூடியதா இருந்திருக்கு அந்த காலத்துல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆர்என்ஏ இதுக்குமே அந்த தன்மையும் ஒன்று இல்லை. அப்ப அந்த ஆர்என்ஏயும் அந்த கூறுபடைஞ்சிருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த அந்த காலத்துல இருந்த ஆர்என்ஏக்கும் இந்த காலத்துல இருந்த ஆர்என்ஏக்கும் வித்தியாசம் பண்ணிக்கிறேன். இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆர்என்ஏக்கு அப்படி ஆர்என்ஏயா தொழிற்படையில், அதாவது தட்பார்ப்படைய முடியாது, நொதியமாக செயற்பட முடியாது. சரியா? ஆனா ஒரு காலம் ஆர்என்ஏகள் இருந்திருக்குது, நொதியமா அந்த ஆர்என்ஏ தான் செயற்பட்டு இருக்குது. அதே மாதிரி பிறப்புரிமை பதார்த்தமும் ஆர்என்ஏ தான் செயற்படும். ஆனா பாருங்க, இன்றைக்கு புரதத்துக்கு தன்னை போலவே ஒரு புரதத்தை உருவாக்கிறார். கார்போஹைட்ரேட்டுக்கு தன்னை போலவே ஒரு கார்போஹைட்ரேட் உருவாக்கிறார். லிப்பிட்டுக்கும் அப்படித்தான். ஆர்என்ஏ நாங்க போடுவோமே, ஒரு காலம் ஆர்என்ஏ தட்பார்ப்பக்கூடியதா இருந்தாலும் இப்ப இல்ல தானே. ஆனா இன்றைக்கு டிஎன்ஏக்கு அந்த டிஎன்ஏ சங்கிலியை போலவே இன்னொரு டிஎன்ஏ சங்கிலியை உருவாக்கலாம். இப்படி ஒரு டிஎன்ஏ சங்கிலி தன்னை போலவே இன்னொரு டிஎன்ஏ சங்கிலியை உருவாக்குற செயல்முறை நம்ம சொல்ற வந்து தட்பகற்பு அப்படின்னு சொல்லி. அப்ப புரதத்துக்கு தட்பகற்படக்கூடிய ஆற்றல் இல்ல, கார்போஹைட்ரேட்டுக்கு இல்ல, லிப்பிட்டுகளுக்கு இல்ல, ஆர்என்ஏக்கு இல்ல. சரியா? இப்ப ஆர்என்ஏ உருவாகணும்னு சொன்னாலும் எப்படி திரும்ப உருவாகுற? ஆர்என்ஏ உருவாகிறன்றாலுமே வந்து ஆர்என்ஏ உருவாகிற டிஎன்ஏ இருந்து. சரியா? ஆர்என்ஏ உருவாரு டிஎன்ஏ இருந்து. இதைத்தான் நாங்க மிச்சம் தெளிவா படிக்க போறோம். மொலிகுலர் பயாலஜில பெருசா படிக்க போற பாடமே இதுதான். சரியா? எப்படி ஆர்என்ஏயோட டிஎன்ஏ இருந்து உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப ஆர்என்ஏக்கு ஆர்என்ஏ உருவாக்கலாம். ஆனா டிஎன்ஏ பொறுத்தவரையில தன்னை போலவே அதே மாதிரி ஒரு போட்டோ காப்பி உருவாக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்றது வந்து தட்பகற்புன்னு சொல்லி. தட்பகற்புக்கு இன்னொரு பேர் உண்டு, ரெட்டிப்புன்னு சொல்லி. டிஎன்ஏக்கு ரெட்டிப்படைய முடியும். இன்னொரு பேர் உண்டு பின்புறம் அடிதல். பின்புறம் அடிதல் சொல்லுவாங்க. மூணுமே ஒரே விஷயத்தை சொல்ல வர விஷயங்கள் தானே, ஒரே விஷயம் தான். அப்படின்னா தட்பகற்புன்னு சொன்னாலும் ரெட்டிப்புன்னு சொன்னாலும் பின்புறம் அடிதல்னு சொன்னாலும் என்ற டிஎன்ஏ தன்னை போலவே ஒரு டிஎன்ஏ உருவாக்குறது. ஒரு வித்தியாசமும் இல்லாம தன்னை போலவே இன்னொரு டிஎன்ஏ உருவாக்குறது தான் நம்ம சொல்றோம் வந்து தட்பகற்பு அல்லது ரெட்டிப்பு அல்லது பின்புறம் அடிதல். சரியா? இப்ப இப்படிதான். இப்ப புரதம் கொண்டு வரணும்னு வைங்களேன். புரதம் கொண்டு வரணும்னாலுமே டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ கொண்டு உருவாக்குற அந்த ஆர்என்ஏ தான் புரதத்தை உருவாக்கு. புரதத்துக்கு புரதத்தை உருவாக்கலாம். சரியா? இதை பத்தி நாங்க டீட்டெயிலா படிப்போமே. அப்படின்னா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வாரத்துக்கு ஒரு பேர் உண்டு, ஆர்என்ஏல இருந்து புரதம் வாரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. சரி, உதாரணமா வந்து டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வாரத்துக்கு நான் சொல்ற வந்து பிறவி எடுத்தல், அல்லது நாம் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நாம் சொல்ற வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் திரும்ப ஆர்என்ஏல இருந்து புரதம் உருவாகுதுன்னு சொன்னா, ஆர்என்ஏல இருந்து புரதம் உருவாகுதுன்னு அதுக்கு நான் சொல்றேன் வந்து மொழிபெயர்ப்பு, அல்லது நான் சொல்றேன் டிரான்ஸ்லேஷன்.